ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான டின்னர் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி வித் பன்னீர் புர்ஜி பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள். இது நம்ம எக்லேயுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. ஃபஸ்ட்டு பன்னீர் புர்ஜி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கடுகு, சோம்பு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நம்ம தக்காளி தொக்கு செய்கிற மாதிரி தான் ஃபைனலாக அந்த பன்னீர் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு கடாய் காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையா நல்லா வதக்கணும். ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது வெங்காயம் டக்குன்னு கொஞ்சம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பன்னீர் புர்ஜி சில பேருக்கு பன்னீர் பிடிக்காது. ஸோ இதில் எக்குலேயுமே பண்ணலாம். எக்குமே பிடிக்காதவங்க நார்மலாக தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். ஸோ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி, நான் பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஸோ பன்னீரை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா உதிரியாக உதுத்து வச்சுக்கோங்க. நான் வாங்கின பன்னீர் கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடுச்சு, அதனால் அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா ரொம்ப உதிரியாகவே வரும். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ அது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மசாலா ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வாட்டர் இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதும் இதுக்கு கூட நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காஞ்ச வெந்தயக்கீரை போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுவும் போட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்ச பன்னீரை அது கூட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். நான் இது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித்து பன்னீர் புர்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம எக்லேயும் பண்ணலாம். ஃபைனலாக பன்னீருக்கு பதிலாக எக்கு ஆட் பண்ணி பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக டின்னர் சப்பாத்தி வித்து புர்ஜி ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருந்தது. இது கூட கொஞ்சமாக நான் ஆனியன் அண்ட் டொமேட்டோ வச்சு சாப்பிட்றேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார்